முதல்ல இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம எப்போதாவது ஒரு நோயை கண்டுபிடிக்க மருத்துவமனைக்கு போனா அங்க ஒரு விதமான எந்திரத்தனமான துல்லியம் இருக்கணும்னு நாம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆமா, அது இயல்புதான். ஒரு உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். அந்த எக்ஸ்ரே கருவி என்ன பண்ணும்? அந்த முறிவை ஒரு தெளிவான அப்பட்டமான வெள்ளைக்கோடா காட்டும். கரெக்ட். மருத்துவர் அதை சுட்டிக்காட்டி, இதோ பாருங்க, இங்கதான் பிரச்சனை, இதை ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்னு மிக எளிதாக கூறிவிடுவார். எந்த குழப்பமும் இருக்காது. உண்மைதான். அது ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம், அதுல சந்தேகமே இல்ல. ஒன்னு எலும்பு உடைஞ்சிருக்கு, இல்லனா உடையல. ரொம்ப நேரடியான விஷயம். ஆமா, அந்த தெளிவு நமக்கு ஒருவித ஆழமான ஆறுதலை தருது. எக்ஸாக்ட்லி. விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியணும், பிரச்சனைகளை ஈஸியா வகைப்படுத்தி கையாளணும் அப்படிங்கிறது தான் மனித மனத்தோட இயல்பே. சரி, இப்போ இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மனிதர்களாகிய நம்ம மனசு, அப்புறம் நம்ம உள் உணர்ச்சிகள், இந்த உலகத்துக்குள்ள நாம நுழையும் போது அந்த எக்ஸ்ரே கருவி திடீர்னு வேலை செய்யாம போயிடுது. ஆமா, அங்க எந்த எக்ஸ்ரேலும் நமக்கு உதவி செய்யாது. நாம தினமும் எதிர்கொள்ற இந்த நிஜ உலகம் சொல்லப்போனா ரொம்ப தெளிவற்றதாவும் பல நேரங்கள்ல ரொம்ப குழப்பமானதாவும் இருக்கு. இது இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது கண்டிப்பா தோணும். நிச்சயமா தோணும். நம்மளோட மிகச்சிறந்த வாழ்க்கைய வாழ விடாம, நம்மள முன்னேற விடாம தடுக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத சுவர் நம்ம முன்னாடி எப்பவுமே எழுந்து நிக்குது. அந்த சுவர் வேற எதுவுமே இல்ல, பயம். இன்னைக்கு நாம அலச போற பல கட்டுரைகள், ஆய்வுகளோட மைய கருத்தே இதுதான். ஆமா, நாம ஏன் நம்ம வாழ்க்கைய ஒரு மிகச்சிறிய பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள, அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள சுருக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. கரெக்ட். அதற்கு காரணமான இந்த பயம் உண்மையிலேயே என்ன? அதை புரிஞ்சுகிட்டு அதை எப்படி உடைத்தெறிவது, இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போறோம். இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா நாம அன்றாட எடுக்கிற முடிவுகள், நாம தவிர்க்கிற வாய்ப்புகள், ஏன் நாம யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட பேசுறத தவிர்க்கிறோம்னு எல்லாத்துலயுமே இந்த பயத்தோட ஆதிக்கம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நாம இன்னைக்கு ஆராயிற மூலப்பொருள்கள் ஒரு மிக முக்கியமான உண்மைய நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. என்னன்னா, நாம ஆழமா நம்பி நடுங்கிக்கிட்டு இருக்கிற பெரும்பாலான பயங்கள் வெறும் மாயைகளே. அடா, ஆமா, அவை இயல்பாகவே நம்மிடம் இருந்தவை அல்ல. ஒரு நிமிஷம் போருங்க. பயம் ஒரு மாயை அப்படின்னு சொல்றது கேட்பதற்கு நல்லா இருக்கலாம். ஆனா அது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இப்போ என் முன்னாடி ஒரு சீரம் பாம்பு வருது, அல்லது ஒரு வேகமா வர்ற வாகனம் என் மேல மோத வருதுன்னு வச்சுப்போம். நான் பயப்படத்தானே செய்வேன். ஆமா, அது இயற்கை தானே. என் இதயம் வேகமா துடிக்கும், நான் அங்கிருந்து தப்பிக்க ஓடுவேன். அது எனக்கு இயற்கையாகவே ஏற்படுற ஒரு தற்காப்பு உணர்ச்சி இல்லையா? அது எப்படி ஒரு கற்பனை மாயை அல்லது புனைவு ஆகும்? இது முரணா இருக்கே. நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. நாம இங்கே 2 வகையான பயங்களை பிரிச்சு பார்க்கணும். ஓ, 2 வகை இருக்கா? ஆமா. ஒன்னு, நீங்க சொன்னது போல பரிணாம வளர்ச்சியில நமது உயிரை காப்பாற்றுவதற்காக இயற்கையாகவே அமைக்கப்பட்ட உயிரியல் ரீதியான பயம். ஒரு சிங்கம் துரத்தும் போது தப்பிச்சு ஓடுறது அந்த வகையை சேர்ந்தது. சரி. ஆனா இன்னைக்கு நாம பேச போற பயம் அதுவல்ல. நாம விவாதிக்கிறது உளவியல் ரீதியான பயத்தை பத்தி. அதாவது நம்ம மனசுக்குள்ள உருவாகிற பயம். நான் மத்தவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்களோ, அல்லது நான் ஒரு புது தொழிலை தொடங்குனா அதுல தோல்வி அடைந்து நடுத்தருக்கு வந்துடுவேனோ. ஆமா, இந்த மாதிரி பயங்கள் நிறைய இருக்கு. நான் என் மேலதிகாரி கிட்ட சம்பள உயர்வு கேட்டா அவர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரோ. இந்த மாதிரியான பயங்கள் சிங்கங்களோ பாம்புகளோ கிடையாது. உண்மைதான். இவை முழுக்க முழுக்க நமது மூளை தனக்குத்தானே பின்னிக்கொள்ளும் கற்பனை கதைகளே. ஆஹா, இப்போ எனக்கு புரியுது. அதாவது ஆபத்து என்பது நிஜம், ஆனா பயம் என்பது ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல. மிகச்சரியான விளக்கம். சரி, இந்த உளவியல் பயங்கள் எல்லாம் நாம பிறந்தப்போ நம்மோடு வந்ததில்லைன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் இதெல்லாம் எங்கிருந்து முளைக்குது? நாம வளர்ந்து வந்த சூழ்நிலை, நமது பெற்றோர்கள், சமூகம், பள்ளி, இதெல்லாம் தான் இவற்றை நம்ம மூளையில ஒரு சாஃப்ட்வேர் போல இன்ஸ்டால் பண்ணுது. ஓஹோ, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிற மாதிரியா? ஆமா, ஒரு குழந்தை முதல்ல நடக்கும்போது அது கீழே விழுந்துருவோன்னு பயப்படுறதில்ல. கரெக்ட், அது தைரியமா அடி எடுத்து வைக்கும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க ஐயோ விழுந்துற போற, அங்க போகாத அப்படின்னு அலறும்போது அந்த பதற்றத்தை அந்த குழந்தை உள்வாங்கிக்குது. அந்த பயம் குழந்தைக்குள்ள கடத்தப்படுது. ஆமா, இப்படியே வளர்ந்து ஒரு கட்டத்துல புதுசா எதையாவது முயற்சி செஞ்சா அது ஆபத்து அப்படிங்கிற ஒரு தவறான சமன்பாட்டை நம்ம மூளை உருவாக்கிடுது. அடப்பாவமே.
இந்த மாயான பயங்கள் அவை நிஜம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட நிஜமாவே நம்ம திறன்களை முடக்கி நம்ம வாழ்க்கைய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சிடுது. இத நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளோட சொந்த சிறகுகளை நாமே வெட்டிக்கிறோம், அதுவும் ஒரு மாயையான கத்திரிக்கோலை வச்சு. உண்மைதான். இத ஒரு நவீன ஒப்புமையோட சொல்லணும்னா, நம்ம ஸ்மார்ட் போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஆனா நாம இதுவரை கவனிக்காத ஒரு ஆப் மாதிரி தான் அந்த பயம். சூப்பர் உதாரணம். அந்த ஆப் நாம அறியாமலேயே நம்ம போனோட பேட்டரிய முழுமையா உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆற்றல் வீணாகிக்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் பேட்டரி குறையுதுன்னு நமக்கு தெரியறதே இல்ல. மிகச் சரியான ஒப்புமை. அந்த பேக்ரவுண்ட் ஆப்பை நம்ம கண்டுபிடிச்சு நிறுத்தாத வரைக்கும் பேட்டரி குறைஞ்சுகிட்டே தான் இருக்கும். சரி, இந்த பயம் ஒரு கற்பனை புனைவு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் முதல் படி, அந்த ஆப் இருக்கிறத உணர்வது. ஆமா, ஆனா அதை எப்படி எதிர்கொள்வது, அதை டெலீட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா. இந்த இடத்துல சாம் சீன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாளரோட கூற்ற இந்த மூலப்பொருள்கள் மேற்கோள் காட்டுது. அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, நீங்கள் எதனிடமிருந்து விலகி ஓடுகிறீர்களோ அதனிடமே நீங்கள் பிடிபட்டு விடுகிறீர்கள். அடா, இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி பயத்திலிருந்து விலகி ஓடாமல் அதை நோக்கி ஓடுவதுதான். மன்னிக்கணும், நான் குறுக்கிடுறேன். பயத்தை நோக்கி ஓடுவது என்றால் எனக்கு உயரத்த பார்த்தா பயம் அல்லது மேடையில பேச பயம்னு வச்சுப்போம். சரி. அதுக்காக நான் நேரா போய் ஒரு 10 அடுக்கு மாடியோட விளிம்புல நிக்கணுமா? அல்லது முன்பின் தெரியாத 10,000 பேர் முன்னாடி போய் மைக்க புடிச்சு பேசணுமா? இல்ல இல்ல. இது என்ன முரணான அறிவுரை? இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. இதைச் சற்றி விளக்குங்களே. நீங்க நேரா 10 அடுக்கு மாடிக்கு செல்லணும்னு நான் சொல்லவே இல்ல. பயத்தை நோக்கி ஓடுவது என்பதன் உளவியல் அர்த்தம் வேற. ஓ, அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பயம் ஏற்படும்போது நாம வழக்கமா என்ன செய்வோம்? அந்த சூழ்நிலையை தவிர்க்க முயற்சிப்போம். அதாவது அவாய்ட் பண்ணுவோம். ஆமா, அதுதான் முதல் ரியாக்ஷன். ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து பேச பயம்னா அவர் அந்த நபர் இருக்கிற திசைக்கே போக மாட்டார். வேற வழியில சுத்திட்டு போயிடுவார். எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை தவிர்க்க முயற்சி செய்யற ஒவ்வொரு முறையும் உங்க மூளைக்கு என்ன செய்தி அனுப்புறீங்க தெரியுமா? என்ன செய்தி? இது மிகவும் ஆபத்தானது, இதிலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புறீங்க. ஓஹோ. இது உங்க மூளையில உள்ள அந்த பயத்தை மேலும் ஆழமாக்குது. தவிர்ப்பது என்பது பயத்துக்கான சிறந்த உரம். அப்போ பயத்தை நோக்கி ஓடுறதுன்னா என்ன? பயத்தை நோக்கி ஓடுவது என்பது அந்த பய உணர்வு வரும்போது அதிலிருந்து தப்பிக்காம அந்த அசௌகரியமான உணர்வோடு அங்கேயே சில நிமிடங்கள் நிற்பது. அதாவது அந்த உணர்வை மறுக்காம அப்படியே ஏற்றுக்கொள்வது. எனக்கு இப்போ ஒன்னு நினைவுக்கு வருது. சொல்லுங்க. சின்ன வயசுல இருட்டறையில ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத பார்த்து பயந்து நடுங்குவோம். அது ஒரு அரக்குன்னு நம்ம மனசு கற்பனை பண்ணுவோம். ஆமா, எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். நம்ம கொஞ்சம் தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு லைட்ட போட்டா அது ஒரு நாற்காலியோட மேல போடப்பட்ட சட்டைன்னு நமக்கு தெரியும். அந்த லைட்ட போடுற துணிச்சல் தான் நீங்க சொல்ற பயத்தை நோக்கி செல்வது. சரியா சொன்னீங்க. இதனாலதான் இந்த ஆய்வுகள்ல பயத்தை எதிர்கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியா அதற்கு ஒரு குரல் கொடுப்பது முன்மொழியப்படுது. குரல் கொடுப்பதா? அதாவது பயத்தை வாய்விட்டு சொல்றதா? ஆமா, நாம பொதுவா நம்ம பலவீனங்களை வெளியே சொல்ல தயங்குவோம். எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு பாசாங்கு செய்வோம். கண்டிப்பா கௌரவ பிரச்சனைன்னு நினைப்போம். ஆனா அப்படி மறுப்பது அந்த பயத்திற்கு மேலும் சக்தியை கொடுக்குது. பயம் என்பது ஒரு இருண்ட ரகசியமா உங்க மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது சக்தி வாய்ந்தது. ஓ, அப்ப அதை வெளியே சொல்லும்போது? அதை நீங்க வெளியே சொல்லும்போது அதோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளருது. இத இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தோணலாம், சொல்வதற்கு ஈஸியா இருக்கு, ஆனா ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கைகள் நடுங்கும், தொண்டை வரலும், அந்த பயத்தின் முன் நிற்கும்போது அதை எப்படி வெளியே சொல்வது அப்படின்னு. அது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா நான் படிச்ச ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, ஒரு முக்கியமான மீட்டிங் தொடங்கும்போது உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் பதற்றமா இருக்கு அப்படின்னு நீங்க வாய் விட்டு சொல்லிட்டா அந்த அறையில உள்ள இறுக்கம் சட்டுன்னு குறைஞ்சிரும். ஆமா, 100க்கு 100 உண்மை. உங்க பதற்றத்தை மத்தவங்க ஒரு குறையா பார்க்க மாட்டாங்க, மாறாக உங்களை ஒரு உண்மையான நேர்மையான மனிதரா பார்ப்பாங்க. நம்ம பலவீனத்தை ஒப்புக்கொள்வதே மிகப்பெரிய பலமா மாறிடுது. அது ஒரு அற்புதமான தந்திரம். நீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வாய்விட்டு சொல்ற அந்த நொடியே உங்க மூளை அத ஒரு பெரும் அச்சுறுத்தலா பாக்குறது நிறுத்திடுது. அட, ஆமா, அத கையாளக்கூடிய ஒரு சாதாரண தகவலா பார்க்க தொடங்குது. ஆனா வாய்விட்டு சொல்வது மட்டுமே போதுமானது கிடையாது. ஓ, வேற என்ன செய்யணும்? இத தாண்டி செல்ல மூளையோட அமைப்பையே சற்று ஏமாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழியையும் இந்த மூலப்பொருள்கள் காட்டுது. அது என்ன வழி? அதுதான் உங்களை அச்சுறுத்தும் விஷயங்களை பத்தி ஒரு நாட்குறிப்பேட்டுல, அதாவது ஒரு ஜேர்னல்ல எழுதுவது. எழுதுவதா?
ஒரு காகிதத்துல மையால கிறுக்கிட்டா மட்டும் மாயாஜாலம் போல பயம் மறைஞ்சிடுமா என்ன? சொல்றேன் கேளுங்க. இல்ல, மனதளவுல ஒருவேளை நாம தயாராகலாம். ஆனா நிஜ உலகத்துல அந்த பயத்தை ஒரு காகிதம் எப்படி உடைக்கும்? இதோட பின்னணியில உள்ள அறிவியல் என்ன? இதுல மாயாஜாலம் எதுவுமே இல்ல. தூய்மையான நரம்பியல் அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸ் இருக்கு. நான் இத விளக்குறேன். சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும்போது மூளையில உள்ள அமிக்டாலா அப்படிங்கிற உணர்ச்சி மையம் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்குது. அமிக்டாலா, சரி. அந்த நிலையில உங்களால தர்க்க ரீதியா லாஜிக்கா சிந்திக்க முடியாது. எல்லாமே குழப்பமா, ஒரு பெரிய ஆபத்தா தோணும். பதற்றமான நிலை. ஆனா உங்களுக்குள்ள ஓடுற அந்த பயத்தை, நான் எதற்காக பயப்படுகிறேன், இதனால மோசமா என்ன நடந்துவிடும் அப்படின்னு நீங்க ஒரு பேப்பர்ல எழுத தொடங்கும்போது என்ன நடக்கும்? மூளையோட செயல்பாடு அந்த உணர்ச்சி மையத்திலிருந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எனப்படும் தர்க்க மையத்துக்கு, அதாவது லாஜிக் சென்டருக்கு மாறுது. அடடா, இது மிகச்சிறந்த விளக்கமா இருக்கு. ஒரு உதாரணத்தோட நான் இதை பொருத்தி பார்க்கறேன். சொல்லுங்க. என் அலுவலகத்துல என் மேலதிகாரி கிட்ட எனக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கேட்கணும். ஆனா எனக்கு கடுமையான பயம். பல மாதங்களா நான் அவரை தவிர்த்துக்கிட்டே வரேன். இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். என் மனசுக்குள்ள அது ஒரு பெரிய இருண்ட மேகம் போல பயமுறுத்திட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு பேப்பரை எடுத்து, நான் ஏன் பயப்படுறேன், அவர் முடியாதுன்னு சொல்லுவாருன்னு பயப்படுறேன், அவர் என்னை பத்தி தவறா நினைப்பாருன்னு பயப்படுறேன் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுப்போம். சரி, எழுதுறதும் என்ன தோணும்? இதை நான் என் கண்முன்னே காகிதத்துல பார்க்கும்போது, ஓ இவ்வளவுதானா விஷயம், அவர் முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வது அப்படின்னு லாஜிக்கான சிந்திக்க தொடங்குவேன். கரெக்ட். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையிலிருந்து தீர்க்கக்கூடிய ஒரு சாதாரண பேச்சுவார்த்தையா மாறிடுது. சரியா பிடிச்சிட்டீங்க. காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு பயம் அதோட பிரம்மாண்டமான உருவத்தை இழந்து ஒரு சாதாரண வாக்கியமா சுருங்கிடுது. ஆமா, பேப்பரை தவிர வேற ஒன்னும் இல்ல. இப்போ பிரச்சனை உங்க மனசுக்குள்ள இல்ல, உங்களுக்கு எதிரே உள்ள காகிதத்துல இருக்கு. அதை எப்படி தீர்ப்பதுன்னு உங்க மூளை தானாகவே வேலை செய்ய தொடங்கிடும். ரொம்ப அருமையான டெக்னிக் அது. ஆனா எழுதிட்டா மட்டும் போதுமா? களத்துல இறங்க வேண்டாமா? இங்குதான் நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். அடுத்த கட்டம் என்ன? அறிவார்ந்த முறையில கணக்கிடப்பட்ட சவாலான காரியங்கள்ல, அதாவது கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ்ல ஈடுபடுவது. ஒவ்வொரு நாளும் உங்க பயத்தை நோக்கி ஒரு சின்ன அடியை எடுத்து வைப்பது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கணக்கிடப்பட்ட சவால்கள். நாம முன்பே பேசின அந்த 10 அடுக்கு மாடி உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, உயரத்தை பார்த்து பயப்படுறவங்க நாளிலே மாடியோட விளிம்புல நிற்க வேண்டியதில்ல. கண்டிப்பா வேண்டியதில்ல. முதல்ல அவங்க தன்னோட வீட்டு பால்கனில கொஞ்ச நேரம் நிற்கலாம். அடுத்த நாள் ஒரு மாடிப்படியில ஏறி கீழே பார்க்கலாம். இதுதான் ஒரு சிறிய துணிச்சலான செயல், இல்லையா? ஆமா, சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி. ஒரு பெரிய மலையை ஒரே தாவல கடக்க முடியாது, ஆனா ஒவ்வொரு படியா ஏறி செல்ல முடியும். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு சின்ன ஆனா சற்றே அசௌகரியமான காரியத்தை செய்வது உங்களை முழுமையா மாற்றிவிடும். நீங்க பொது மேடையில பேச பயப்படுறீங்கன்னா, உங்க நண்பர்கள் 3 பேர் முன்னாடி எழுந்து நின்னு ஒரு செய்திய படிங்க. இது ஒரு சின்ன அடி. ரொம்ப பிராக்டிகலான அட்வைஸ். இந்த மூலப்பொருள்ல ஒரு மிக ஆழமான வரி இருக்கு. ஒவ்வொரு பயத்தின் மறுபக்கத்திலும் ஒரு பொன்னான பரிசு காத்து கொண்டிருக்கிறதுன்னு. வாவ், கேட்கவே நல்லா இருக்கு. நீங்க பயந்து ஒதுங்கிய ஒரு செயலை சிறு துணிச்சலோட செஞ்சு முடிக்கும்போது கிடைக்கிற அந்த அளப்பரிய சுதந்திரமும் தன்னம்பிக்கையும் தான் அந்த பரிசு. உங்களோட உண்மையான திறன் என்ன அப்படிங்கறத நீங்க அப்போதான் உணர்வீர்கள். அந்த பொன்னான பரிசு எனக்காக காத்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உந்துதலை தருது. நிச்சயமா. ஆனா இந்த இடத்துல மனிதர்களாகிய நாம செய்யற ஒரு பொதுவான தவறை பற்றியும் கட்டுரைகள் பேசுது. என்ன தவறு? நாம பயங்களை எதிர்கொண்டு சின்ன சின்ன வெற்றிகளை பெற்றாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. இதுல என்ன பெரிய சாதனை இருக்கு அப்படின்னு ஈஸியா கடந்து போயிடுவோம். ஆமா, அது நம்ம பழக்கம். ஆனா பயமின்மையை கொண்டாடுங்கள். நீங்கள் ஒரு பயத்தை கடக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த சாதனைக்காக உங்களை நீங்களே கௌரவப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ஆய்வுகள் ஆணித்தரமா சொல்லுது. ஒரு சின்ன வெற்றிக்காக ஏன் நாம மெனக்கெட்டு கொண்டாடணும்? இதற்கும் மூளையோட ரசாயன மாற்றங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நாம ஒரு சின்ன வெற்றியை கொண்டாடும்போது நமது மூளையில டோபமைன் போன்ற மகிழ்ச்சிக்கான வேதிப்பொருட்கள் சுரக்குது. ஓ, அந்த டோபமைன் ஹார்மோன். ஆமா, நீங்க ஒரு சிறு சவாலை எதிர்கொண்டு உங்களுக்கு நீங்களே சபாஷ் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்போதோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபியோ டீயோ குடிச்சு கொண்டாடும்போது மூளைக்கு ஒரு வலுவான செய்தி செல்லுது. என்ன செய்தி அது? ஆஹா, பயத்தை எதிர்கொள்வதுங்கிறது ஒரு சிறந்த நேர்மறையான அனுபவம். இதை நாம மீண்டும் மீண்டும் செய்யணும் அப்படின்னு மூளை புரிஞ்சுக்குது. அட,
ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு புது வித்தையை கத்துக் கொடுத்துட்டு அது சரியா செஞ்ச உடனே அதுக்கு ஒரு பிஸ்கட்டை பரிசா கொடுப்போம் இல்லையா? ஆமா, அதேதான். அதே போல நம்ம மூளைக்கே நாம் ஒரு சுவையான பரிசை கொடுத்து பயிற்சிவிக்கிறோம். அந்த உதாரணம் கேட்க வேடிக்கையா இருந்தாலும் உளவியல் ரீதியா அதுதான் உண்மை. இந்த தொடர்ச்சியான கொண்டாட்டத்தின் மூலமா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. ரொம்ப பெரிய மாற்றம். உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கிற உங்களோட ஐடென்டிட்டியை மாத்துறீங்க. ஓஹோ. நான் எதற்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிற பழைய அடையாளத்தை அழிச்சிட்டு நான் சவால்களை எதிர்கொள்ற ஒரு துணிச்சலான மனிதர் அப்படிங்கிற புது அடையாளத்தை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. சூப்பர். இந்த அடையாளம் உருவாகிடுச்சுன்னா அடுத்தடுத்த பெரிய சவால்களை எதிர்கொள்வது மிக மிக எளிதாகிடும். உண்மையிலே இது ஒரு முழுமையான கட்டமைப்பா இருக்கு. நாம இதுவரை விவாதித்தத ஒரு பெரிய சித்திரமா தொகுத்து பார்த்தா, பயம் என்பது நம்முடன் பிறந்த ஒரு விஷயம் இல்ல. அது வெளியிலிருந்து இன்ஸ்டால் செய்யப்பட்ட ஒரு பிழையான சாஃப்ட்வேர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அந்த பயத்தை கண்டு ஓடாம அதோட கண்களை பார்த்து அதை பத்தி வாய்விட்டு பேசுவதன் மூலம் அதோட ரகசிய பலத்தை உடைக்கிறோம். கரெக்ட். அப்புறம் அதை ஒரு காகிதத்துல எழுதி மூளையோட உணர்ச்சி மையத்திலிருந்து தர்க்க மையத்துக்கு மாற்றி அது ஒரு சாதாரண பிரச்சனையா சுருக்குறோம். அதன் பின் அதை வெல்வதற்காக தினமும் ஒரு சின்ன அடியை எடுத்து வச்சு ஒவ்வொரு சின்ன வெற்றியும் கொண்டாடி நம்ம மூளையை மீண்டும் புதிதாக பயிற்றுவிக்கிறோம். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த வழிமுறைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டுமானதில்ல, எல்லாருக்கும் பொருந்துமா? கண்டிப்பா. இதை செவிமடுத்து கொண்டிருக்கும் நீங்க ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்துபவரா இருக்கலாம், புது பாடத்தை கற்க தயங்கும் மாணவனா இருக்கலாம், அல்லது தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி பேச பயந்து கொண்டிருக்கும் ஒருவரா கூட இருக்கலாம். ஆமா, யாருக்கு வேணாலும் இது பயன்படும். உங்களை தடுத்து நிறுத்துற எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரையும் தகர்த்தெறிய இந்த ஆழமான புரிதல் ஒரு தெளிவான வழிகாட்டியா உங்களுக்கு அமையும். ரொம்ப ஆழமான, அதே சமயம் மிக தெளிவான ஒரு உரையாடல் இது. நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல மருத்துவ எக்ஸ்ரே கருவியை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, பேசணும். பயம் அப்படிங்கிற அந்த இருண்ட தெளிவற்ற மேகத்தை இந்த தர்க்க ரீதியான அணுகுமுறைகள் மூலமா இப்போ நாம ரொம்ப தெளிவா படம் பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அந்த அரக்கன் கட்டிலுக்கு அடியில இல்ல, அது வெறும் நிழல் தான் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நிழல் ஒரு மாயேன்னு உணர்ந்த பிறகு இருட்டிலிருந்து வெளியே வந்து வெளிச்சத்துல நடக்க தொடங்குவது இனி கேட்பாளரோட கையில தான் இருக்கு. சந்தேகமே இல்ல. இந்த ஆழமான அலசல நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நாம நேரடியா பேசாத, ஆனா நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனையை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம நம்புற பல பயங்கள் நாம வளரும்போது மத்தவங்க கிட்ட இருந்து, அதாவது நம்ம பெற்றோர்கள் அல்லது சமூகத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டவேன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படியென்றால் இன்னைக்கு இந்த வினாடி உங்களை ஒரு செயலை செய்ய விடாம தடுத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பயம், அது உண்மையிலே உங்களுடையது தானா? அடா, இது ரொம்ப ஆழமான கேள்வியா இருக்கே. ஆமா, அல்லது அது வேற யாருடைய பாதுகாப்பின்மையோட